எல்லா நட்சத்திரங்களும் பிளாக் ஹோலா மாறுமா? ஒரு நட்சத்திரம் தான் பிளாக் ஹோலா மாறுது. அப்புறம் ஏன் பிளாக் ஹோலுக்கு மட்டும் நட்சத்திரத்தை விட கிராவிட்டி அதிகமா இருக்கு? பிளாக் ஹோலோட கிராவிட்டில இருந்து லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாத போது பிளாக் ஹோலை சுத்தி அக்ரேஷன் டிஸ்க் எப்படி இருக்கு மற்றும் அதோட லைட் ஏன் பெண்ட் ஆகி தெரியுது? இந்த மாதிரி பிளாக் ஹோலை பத்தி பல கேள்விகள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிரம்பி இருக்கு. அதை தான் இனி வரும் காலங்கள்ல ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். எல்லா நட்சத்திரங்களும் பிளாக் ஹோலா மாறுமா? விண்வெளியில சிதறி கிடக்கிற ஹைட்ரஜன் கேஸ் மாலிகுல் எல்லாம் ஒன்றிணைந்து கேஸ் பால போல உருவாகும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த கேஸ் பால் பெருசாகும் போது மொத்த கேஸ் பாலோட மாசம், அதாவது கிராவிட்டி, மைய பகுதியில் இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம் மேல பிரஷரை உண்டாக்கும். இதன் காரணமா டெம்பரேச்சரும் அதிகமாகிட்டே போகும். கேஸ் பாலோட மையப்பகுதி 10,000 கெல்வின் டெம்பரேச்சர் அடையும் போது ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான் அயனைஸ் ஆகி ஹைட்ரஜன் ஐசோடோப்பான புரோட்டியம் புரோட்டானா மாறுது. ஒரு கட்டத்துல அந்த கேஸ் பாலோட மையப்பகுதியில பூமியோட அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட 25,000 கோடி மடங்கு பிரஷர் அதிகமாகும் போது 1 கோடி கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகி 2 புரோட்டான் ஒன்றிணைந்து ஹைட்ரஜனோட இன்னொரு ஐசோடோப்பான டியூட்ரியம் ஆட்டமோட நியூக்ளியஸான டியூட்ரான் உண்டாகுது. இதற்கு பின் ஒரு டியூட்ரான் மற்றும் ஒரு புரோட்டான் இணைந்து ஹீலியம் 3யோட நியூக்ளியஸ் உண்டாக்குது. இதற்கு பின் 2 ஹீலியம் 3 நியூக்ளியஸ் ஒன்றிணைந்து ஹீலியம் 4 நியூக்ளியஸ் உண்டாக்குது. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப இந்த 2 பாலும் ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ். இப்ப இந்த 2 நியூக்ளியஸ் மேல மாச சேர்க்கும் போது அதனால உருவார ஃபோர்ஸ், அதாவது கிராவிட்டி, இந்த 2 நியூக்ளியஸ் ஒன்று சேர்க்கணும். ஆனா மாஸ் குறைவா இருப்பதனால அவை 2 ஒன்று சேராது. இதனால அதிகமான மாஸ் ஆட் பண்றேன். இதன் காரணமா உருவாகிற அதிகமான கிராவிட்டினால பிரஷர் அதிகமாகும் போது டெம்பரேச்சரும் அதிகமாகி 2 நியூக்ளியஸும் அழுத்தப்பட்டு ஒன்னா இணையும். ஒரு நட்சத்திரத்துக்கு மாஸ் குறைவா இருக்கும் போது அதனால நியூக்ளியர் ஃபிஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க கேஸ் ஜியண்டான வியாழன் கிரகம் அதோட கோர்ல இருக்க ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ற அளவுக்கு போதுமான மாஸ் இல்லாதனால தான் அது ஒரு ஃபெயில் ஸ்டாரா இருக்கு. நட்சத்திரத்தோட மையப்பகுதியில ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க ஹைட்ரஜன் முழுவதும் ஹீலியமா மாறின பின் நட்சத்திரத்தோட கோர் முழுவதும் ஹீலியமாவும் 1% குறைவாகவும் ஹைட்ரஜன் இருக்கும். இதற்கு பின் ஹீலியம் ஆட்டமோட ஃபியூசன் உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஹீலியம் ஹைட்ரஜனை விட டென்சர் எலமெண்ட் என்பதால ஹீலியம் ஆட்டம் ஃபியூஸ் ஆக 1,00,000 கோடி அட்மாஸ்பியரிக் பிரஷரும் 10 கோடி கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சரும் தேவைப்படும். ஆனா அந்த அளவுக்கு டெம்பரேச்சரும் பிரஷரும் இல்லாதனால ஹீலியமோட ஃபியூசன் ரியாக்ஷன் நடைபெறாத போது அந்த ஃபியூசன் ரியாக்ஷனால உருவாகிற பிரஷரும் ஸ்டாப் ஆகும். இதன் காரணமா கிராவிட்டி நட்சத்திரத்தை உள்பக்கமா அழுத்த ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நட்சத்திரத்தோட கோர் முழுவதும் ஹீலியமாவும் கோருக்கு வெளியே ஹைட்ரஜன் வானமும் இருக்கும். ஹீலியம் ஃபியூஷன் நடைபெறாத காரணத்தினால கிராவிட்டி நட்சத்திரத்தை உள்பக்கமா அழுத்தும் போது கோருக்கு வெளியே இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்க இடத்துல பிரஷரும் டெம்பரேச்சரும் அதிகமாகும் போது கோருக்கு வெளியே இருக்க அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹீலியமா ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நட்சத்திரத்தோட கோர்ல ஹீலியம் ஃபியூஸ் ஆகாம இருக்கும், அதுக்கு மேல இருக்க ஹைட்ரஜன் ஹீலியமா ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். இததான் ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூஷன் சொல்லப்படுது. இந்த செல்ஃப் ஃபியூஷன் கோருக்கு வெளியே நடைபெறுவதனால அதனால ஏற்படுற டெம்பரேச்சர் அண்ட் பிரஷரை கிராவிட்டினால கண்ட்ரோல் பண்ண முடியாத போது நட்சத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் போது அவுட்டர் லேயர் கூல் ஆகி சிவப்பு கலர்ல தெரியும். அதுதான் ரெட் ஜியன்ட் ஸ்டார். நட்சத்திரத்தோட கோர்ல ஹீலியம், அதுக்கு மேல ஹைட்ரஜனோட செல்ஃப் ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த செல்ஃப் ஃபியூஷனால உருவான ஹீலியம் அந்த நட்சத்திரத்தோட ஹீலியம் கோரோட சேர ஆரம்பிக்கும். இதனால ஹீலியம் கோரோட மாஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாஸ் அதிகமாக ஒரு கட்டத்துல 1,00,000 கோடிக்கு அட்மாஸ்பியரிக் பிரஷர் உயர்ந்து 10 கோடி கெல்வினுக்கு டெம்பரேச்சர் தாண்டும் போது ஹீலியம் கோர்ல 2 ஹீலியம் 4 ஆட்டம் ஃபியூஸ் ஆகி பெர்லியம் 8 உருவாக்கும். ஆனா பெர்லியம் 8 அன்ஸ்டேபிள் எலமெண்ட் என்பதால அது இன்னொரு ஹீலியம் 4 ஆட்டமோட ஃபியூஸ் ஆகி கார்பனா மாறும். இதற்கடுத்து அந்த நட்சத்திரத்தோட மாசை பொறுத்து 4 விதமான நிகழ்வுகள் நடக்கும். சூரியன் மற்றும் சூரியனை விட 8 மடங்கு மாஸ் இருக்க நட்சத்திரங்கள், சூரியனை விட 8ல இருந்து 20 மடங்கு வரையும் மாஸ் இருக்க நட்சத்திரங்கள், சூரியனை விட 20 to 40 மடங்கு மாஸ் இருக்க நட்சத்திரங்கள், சூரியனை விட 40 மடங்குக்கு மேல மாஸ் இருக்க நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சூரியனை விட 8 மடங்கு மாஸ் உள்ள நட்சத்திரங்கள். நாம முன்பு பார்த்தது போல நட்சத்திரத்தோட கோர்ல ஹீலியம் ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு மேல ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கோர் முழுவதும் ஹீலியம் 4 கார்பனா ஃபியூஸ் ஆன பின் கார்பன் ஃபியூஸ் ஆக தேவைப்படுற 1 குவாட்ரில்லியன் அட்மாஸ்பியரிக் பிரஷரும் 60 கோடி கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சர் இல்லாத போது ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகும். இந்த நேரத்துல நட்சத்திரத்தோட கோர் முழுவதும் கார்பனாவும் அதுக்கு மேல ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூஷனால உருவான ஹீலியமும் அதுக்கு மேல ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூஷனும் நடந்துட்டு இருக்கும். கோர்ல ஃபியூஷன் ரியாக்ஷன் நடைபெறாத போது அதனால உருவாகிற பிரஷர் இல்லாத போது கிராவிட்டி நட்சத்திரத்தை உள்பக்கமா அழுத்த ஆரம்பிக்கும். இதனால கார்பன் கோருக்கு மேலையும் ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூஷனுக்கு கீழே இருக்க ஹீலியம் லேயர்ல டெம்பரேச்சர் பிரஷர் உயர ஆரம்பிக்கும். இதனால ஹீலியம் செல்ஃப் ஃபியூஷன் ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஹைட்ரஜன் செல்ஃப் ஃபியூஷனால உருவான பிரஷரை கிராவிட்டினால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நட்சத்திரம் ரெட் ஜெயண்டா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்ப ஹீலியமும் செல்ஃப் ஃபியூஷன் ஆரம்பிச்சனால அதனால உருவாகிற பிரஷரை கிராவிட்டினால கண்ட்ரோல் பண்ண முடியாத போது நட்சத்திரத்தோட அவுட்டர் லேயர் பிளானட்டரி நெபுலாவா விண்வெளியில சிதறும். மீத இருக்கிறதோட கோர் ஒயிட் டுவார்ஃப் ஸ்டாரா மாறும். நமது சூரியனோட இறுதி காலம் இப்படிதான் இருக்கும்.
இதுவே சூரியனை விட 8ல இருந்து 20 மடங்கு மாசு இருக்க நட்சத்திரங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம்னால ஏற்படுற செல்ஃப் ஃபியூஷனால உருவாகிற பிரஷரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதிகமான மாசு இருப்பதனால கிராவிட்டி அதற்கு எதிராக செயல்படும் போது கார்பன் ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படியே நியான், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் என பல எலமெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆகி கடைசியா அயன் உருவாகும். அயன் மற்ற எலமெண்ட்ஸ் போல ஃபியூசன் மூலமா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாது. அயன் ஃபியூஸ் ஆகும்போது ரிலீஸ் பண்ற எனர்ஜியை விட அது கன்சியூம் பண்ற எனர்ஜி அதிகமா இருக்கும். இதனால நட்சத்திரத்தோட கோர்ல பிரஷர் குறைந்ததுனால கிராவிட்டி நட்சத்திரத்தை உள்பக்கமா அழுத்த ஆரம்பிக்கும். இதன் காரணமா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் அயனோட நியூக்ளியஸ்ல இருக்க புரோட்டானோட கம்பைன் ஆகி நியூட்ரான மாதிரி நியூட்ரினோஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த நேரத்துல நட்சத்திரத்தோட அவுட்டர் லேயர் கிராவிட்டினால அழுத்தும் போது 25% லைட் ஸ்பீட்ல நட்சத்திரத்தோட கோர்ல இருக்க புரோட்டோ நியூட்ரான் ஸ்டார் மேல மோதும் போது கான்கிரீட் செவத்துல பட்ட ரப்பர் பந்து போல பவுன்ஸ் ஆகும். இது கூட நியூட்ரினோவும் சேர்ந்தனால இந்த ஷாக் வேவ் நட்சத்திரத்தோட வெளிப்பகுதியை நோக்கி பயணிக்கும் போது அதை கிராவிட்டினால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நட்சத்திரம் டைப் 2 சூப்பர்னோவா வெடிக்கும். அதோட கோரான நியூட்ரான் ஸ்டார் மட்டும் மீதம் இருக்கும். இதற்கடுத்து 20ல இருந்து 40 மடங்கு மாசு இருக்க நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அயன் கோர் முழுவதும் நியூட்ரான மாறின பின் நட்சத்திரத்தோட அவுட்டர் லேயர் 25% லைட் ஸ்பீட்ல நியூட்ரான் கோர் மேல மோதும் போது பவுன்ஸ் ஆகி ஷாக் வேவா வெளிப்பகுதி நோக்கி செல்லும். ஆனா இந்த நட்சத்திரங்களுக்கு மாஸ் அதிகமா இருப்பதனால அந்த ஷாக் வேவ் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கிராவிட்டி தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை உள்பக்கமா அழுத்த ஆரம்பிக்கும். இதனால அந்த நியூட்ரான் கோர் கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலா மாறும். இதுவே 40 சோலார் மாஸ் மேல இருக்க நட்சத்திரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நட்சத்திரங்களோட கோர்ல அயன் உருவான பின் பிரஷர் இல்லாதனால கிராவிட்டி நட்சத்திரத்தை உள்பக்கம் அழுத்துறதுனால நட்சத்திரத்தோட கோர் கொலாப்ஸ் ஆகி டைரக்டா பிளாக் ஹோலா மாறும்.